காரைக்குடி காலை 10 மணி அளவில் ஜானகி ரயில்வே நிலையத்தில் யாருக்காகவோ வெகு நேரமாக காத்திருந்தார். எம்புட்டு நேரம்தான் கால் கடுக்க காத்திருக்கிறது. எப்போவோ வர வேண்டிய ட்ரெயின் இன்னும் வரக்கானா, எங்கிட்டு இருக்குன்னே தெரியல, எப்போ வந்து நிற்கும்னு தெரியல. சப்பா கடவுளே, நான் புலம்புறது உனக்கு கேட்குதா இல்லையா என வாய் விட்டே புலம்பும் அளவு நொந்து போயிருந்தாள். அவளின் புலம்பல் வீணாகவில்லை. கடவுளுக்கு அவளின் கஷ்டம் புரிந்து விட்டது போலும். அவள் எதிர்பார்த்து காத்திருந்த திருச்சி ரயில் தண்டவாளத்தில் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. ரயிலை கண்டதும் ஜானகிக்கு நிம்மதியானது. அப்பாடா, ஒரு வழியா வந்துடுச்சு, சந்தோஷம் என சொல்லிக்கொண்டே ரயிலை பார்க்கலானாள். ரயிலும் மெதுவாக வந்து நின்றதும் பயணிகள் ரயிலில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். ஜானகியும் அப்படி இப்படி என யாரையோ தேட திடீரென அவளின் இரு கண்களையும் யாரோ ஒருவரின் கைகள் மூடப்படவே ஜானகி ஒரு நொடி அதிர்ந்தாலும் அடுத்து மெல்ல சிரித்துவிட்டு மகதி என்றாள் புன்னகையுடன். அடுத்து மகதி கலகலவென சிரித்தபடியே தன் கைகளை எடுத்துவிட்டு ஜானகி முன் நின்றாள். எப்படி இருக்க ஜானு என மகதி கேட்க அதற்கு ஜானகியோ நீண்ட பெருமூச்சு விட்டு ஏதோ இருக்கேன். ஜானு, என்னப்பா இப்படி டல்லா பேசுற? ஓ, ரொம்ப நேரம் காத்திருந்தியா? சேச்ச, அப்படி இல்லை, உனக்காக காத்திருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் வேற எதையோ நினைச்சேன் அதுதான் என்றாள் அலுப்பாக. ஏன் இப்படி அலுப்பு சலுப்பாக பேசி வைக்கிற? ஃபோனில் கூட நீ சரியாக பேசலை, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, அது என்ன விஷயம்? என் பிரச்சனையே பேசுகிற இடம் இது இல்லை, வா போகலாம் என்றாள். எங்கே? உன் வீட்டுக்குத்தானே, உன் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சாரிடி, உன்னோட கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, அப்போ எனக்கு பரீட்சை இருந்தது, அதான் வெரி சாரி ஜானு என்று சொல்ல, பரவாயில்லடி, அது ஒரு கல்யாணம், அது நடந்தது எனக்கே பிடிக்கல, இதில் நீ வராததான் குறைச்சலா என்ன? ஏன் இப்படி விரக்தியாக பேசுகிற? உனக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட்டு 6 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளேயே ஏதோ வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசுகிற. என்னாச்சு ஜானு, எனிதிங் சீரியஸ் என்று கேட்டாள் மகதி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ வா என அவளை அழைத்து கொண்டு ரயில்வே நிலையத்தை விட்டு வெளியேறி அங்கு காத்திருந்த ஜானகியின் தந்தைக்காரில் இருவரும் ஏறிக்கொண்டார்கள். காரும் புறப்பட்டது. மகதியோ ஜன்னல் வழியாக ஊரை வேடிக்கை பார்த்தபடி பயணித்தாள். ஜானகியோ டிரைவரிடம், டிரைவர் அண்ணா, நம்ம வீட்டுக்கு போங்க என சொல்ல, டிரைவர் குழம்பி எங்கம்மா சொல்றீங்க என கேட்க, என் அம்மா வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன் என்றார் அழுத்தமாக. அதை கேட்டு டிரைவரும் வியந்தபடியே ஜானகியின் தாய் வீட்டிற்கு வண்டியை திருப்ப, மகதியும், ஜானு, எதுக்காக உன் அம்மா வீட்டுக்கு போகணும்? உன் ஹஸ்பண்டை நான் பார்க்கலையே, நான் உன் கூட உன் புருஷன் வீட்டில் தங்கலாம்னு ஆசைப்பட்டு வந்தேன் என்றாள். அங்கே தங்க எனக்கே பிடிக்கல, அது ஒரு நரகம், இதில் நீயும் அந்த நரகத்தில் மாட்டிக்கணுமா? தேவையில்லை, நீயாவது என் அம்மா வீட்டில் நிம்மதியாக இரு. என்னடி இப்படி பேசுகிற? எல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் என சொல்ல மகதிக்கு மனதுக்குள் நெருடலாக இருந்தது. காரும் சிறிது நேரத்தில் ஜானகியின் தாய் வீட்டின் முன் நின்றது. காரை விட்டு இறங்கிய ஜானகி மகதியை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் அம்மா அப்பா என அழைத்தபடியே பிரவேசித்தாள். அவளின் அழைப்பில் குபேரன், வேணி இருவரும் காலில் வந்து சேர்ந்தார்கள். மகதிக்கு அவர்களை நன்றாக தெரியும் என்பதால் நேராக குபேரனிடம் சென்று கைகூப்பி, வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க என நலம் விசாரிக்க, அவரும் சிரித்த முகத்துடனே, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆமாம், பயணமெல்லாம் நல்லபடியாக இருந்ததா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லை அங்கிள் என சொல்லியவன் வேணியை பார்த்து, வேணி ஆண்டி எப்படி இருக்கீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தது, இப்போவும் அப்படியே இருக்கீங்களே, எப்படி? உங்களோட அழகின் ரகசியத்தை எனக்கு சொல்லுங்களே, நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் என சொல்ல, வேணிக்கு அதை கேட்டு சிரிப்பு வரவில்லை. முதல்ல உன் தோழிகிட்ட பேசி அவளுக்கு புத்திமதி சொல்லு என சொல்ல மகதி அதிர்ந்தாள். ஆண்டி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனை தான். உனக்கு நடக்க இருந்த நல்லதையும் கெடுத்துட்டு ஒன்றும் அறியாத பச்சை புள்ள போல நிற்கிறா பாரு. புரியல ஆண்டி, எதை பற்றி சொல்கிறீங்க? உனக்கு ஒரு பேங்க் ஆஃபீஸர் வரன் வந்ததா இல்லையா? ஆமாம், வந்தது, அதுவும் இதே ஊரில் தான். சரி, நானும் கல்யாணம் செய்துக்கிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டா அடிக்கடி ஜானுவை பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். எங்கே அந்த வரன் தான் தட்டி போச்சு என்றான். தானா போகலை, இதோ நிற்கிறாளே உன் தோழி, இவளால் வந்தது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க என கேட்க அதற்குள் ஜானகி உள் நுழைந்தாள். மகதி, அம்மா பேச்ச பெருசாக நினைக்காத, விட்டு தள்ளு, வா வா, ரயிலில் வந்து கலப்பாக இருப்ப, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு என்றான். இல்லை ஜானு, ஆண்டி சொல்கிறது எனக்கு புரியலை, நீ வா, முதல்ல ரெஸ்ட் எடு, அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஓகேவா என சொல்ல, அவளோ குழப்பத்துடனே தலையாட்டி வைக்க அவளுக்கென தனது அறையை ஒதுக்கினாள் ஜானகி.
இது என்னோட ரூம் தான், நீ இங்கே தங்கிக்கோ, உனக்கு சாப்பிட சாப்பாடு கொண்டு வரேன். வேணாம் ஜானு, இப்போ எனக்கு பசிக்கலை, டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழறேன், அப்புறமா நாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து மதியம் லஞ்சு சாப்பிடலாம், ஓகேவா என சொல்ல அவளும் சரி என்றாள். மகதியும் தான் கொண்டு வந்திருந்த பெட்டியை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அங்கிருந்த படுக்கையில் படுத்துக்கொள்ள ஜானகியும் நல்லா ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து உன்னை பார்க்கிறேன் என சொல்ல மகதியும் ஜானு என அழைத்தார். சொல்லு மகதி, ஆர் யூ ஆல்ரைட், எந்த பிரச்சனையும் இல்லையே என கேட்க ஜானகியும் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ என சொல்லிவிட்டு கிளம்ப 2 அடி எடுத்து வைத்தவர் பின் என்ன நினைத்தாலோ மகதியை பார்த்து ஐ ஆம் சாரி என்றார். அதை கேட்டு மகதி ஆச்சரியப்பட்டார். எதுக்கு இந்த சாரி என்று மகதி கேட்க அப்புறம் சொல்றேன் என்றாள். என்னடி ஒரே சஸ்பென்ஸாக இருக்கு, எல்லாம் நான் பொறுமையாக சொல்கிறேங்கிறல, நீ தூங்கு, ரெஸ்ட் எடு, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோ, அப்போ தான் என் கதையை கேட்டு அதுக்கு நீ நியாயம் சொல்லுவ என சொல்லிவிட்டு ஜானகி சென்றுவிட மகதிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த ஜானுவுக்கு என்னாச்சு, மர்மமாகவே பேசி வைக்கிறாளே என சொல்லிக்கொண்டே கண்கள் மூடி உறங்கலானாள். நல்ல உறக்கம். 3 மணி நேரம் கழித்து உறக்கம் கலைந்து மெல்ல கண் திறந்தாள். அந்த அறையில் அவளை தவிர யாரும் இல்லை. சோம்பல் முறித்தபடியே எழுந்து அமர்ந்து அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பெட்டியில் இருந்து ஒரு உடையை எடுத்துக்கொண்டு குளிக்க வெளியே வந்தாள். அங்கு குபேரன் இருக்கவும் அங்கிள் என அழைக்க அவரோ ஓ வாமா, நல்லா தூங்குனியா, நல்லா தூங்கின அங்கிள், சரி சரி போமா, போய் குளிச்சுட்டு வா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். ஓகே அங்கிள். ஆமாம், ஜானு எங்க அங்கிள்? அவளோட வீட்டுக்கு போயிருக்கா. அவளோட வீடா? ஓ, ஹஸ்பண்ட் வீட்டுக்கா? ஆமாம், வந்துடுவா, நீ போய் குளிச்சுட்டு வா. நீ எழுந்ததும் தகவல் சொல்ல சொன்னால் இப்போவே ஃபோன் பண்ணி அவளை கூப்பிடுறேன். ஓகே அங்கிள். ஆமாம், வேணி ஆண்டி எங்கே அங்கிள்? சமையல் செய்து முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கிறான். ஓஹோ சரி அங்கிள், நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் என சொல்லிவிட்டு மகதி குளிக்க செல்ல குபேரனோ தன் மகள் ஜானகிக்கு போன் செய்து மகதி எழுந்து விட்ட தகவல் சொல்லிவிட்டு தன் மனைவியை எழுப்பச் சென்றார். மகதியும் ஆனந்தமாக களைப்பு தீர ஒரு குளியல் போட்டுவிட்டு வந்தாள். அவள் வரவும் ஜானகி இருக்கவும் சரியாக இருந்தது. ஹாய்டி, எப்போ வந்த என ஜானகியிடம் மகதி கேட்க, நான் வந்து 1/4 மணி நேரம் ஆகுது. ஓ, உன் ஹஸ்பண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்கா? பக்கத்தில் தெருவில் இருக்கு. அப்படியா, சரி சரி என சொல்ல வேணியின் குரல் கேட்டது. சாப்பாடையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், வாங்க எல்லாரும் என அழைக்க மகதியும் ஜானகியும் சாப்பிட சென்றார்கள். ஏற்கனவே குபேரன் அங்கு தயாராக அமர்ந்திருக்க அவருக்கு பக்கத்தில் இவ்விருவரும் அமர அனைவருக்குமாக வேணியை சாப்பாடு பரிமாறினார். அந்த உணவின் நறுமணம் மகதிக்கு பிடித்து விட்டது. அவள் உணவின் வாசனையை நுகர்ந்தபடியே வாவ் ஆண்டி, சமையல் சூப்பர் என்றாள். சாப்பிடாமலேயே சொல்றியே என ஜானகி கேட்க, சாப்பிடணுமா என்ன, அதான் இதோட வாசமே சொல்லுதே, நல்ல வாசம், அப்போ சாப்பாடும் அருமையாக தான் இருக்கும். இருக்கும் என்றால் அலுப்புடன் ஜானகி. குபேரனும் சாப்பிட்றப்ப என்ன பேச்சு, முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் என சொல்ல அனைவரும் சாப்பிடலானார்கள். 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடித்த கையோடு மகதி ஜானகியிடம் பேச வந்தார். இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு என கேட்டால் மகதி. எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். குட், அப்படி தான் இருக்கணும். என்னடி இப்படி சொல்கிற? பிரச்சனை இல்லாத மனுஷன் எங்கே இருக்கான்னு சொல்லு. ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரச்சனையே இல்லாதவங்களோட வாழ்க்கை போரிங்காக இருக்கும். உன்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு கண்டிப்பாக அது சுவாரஸ்யமான வாழ்வாதான் இருக்கும் என்றால் மகதி. பிடிக்கலை, என்னத்த சுவாரஸ்யமோ, வாழ்வே சீரியஸானால் மகதி என சொன்ன உடனே ஜானு, ஏன் இப்படி பேசுகிற, என்னாச்சு? நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்லு, எதையும் மறைக்காத. மறைக்க என்ன இருக்கு, எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை தான். இப்படி மர்மமாக பேசி வைக்காத, எனக்கு புரியலை என சொல்ல வேணி அங்கு வந்தாள். அவள் பிரச்சனை அப்புறம், முதல்ல உனக்கு அவள் செஞ்ச துரோகத்தை பற்றி கேளு. துரோகமா? யாரு? ஜானு எனக்கு செய்தாளா? இதை நான் நம்பணுமா? போங்க ஆண்டி, காமெடி பண்ணாதீங்க என்று மகதி சொல்ல, உண்மையைத்தான் சொல்கிறேன், வேணா கேட்டுப்பாரு. வர வர உன் ஃப்ரெண்டு சுயநலவாதி ஆயிட்டா. யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கல, வயிறு எரியுதா என அடுக்கி கொண்டே போக மகதியோ குழம்ப குபேரன் தன் மனைவி சத்தம் போட்டார். போதும் நிறுத்து, அவங்க பேசிக்கட்டும், நீ வா நாம போலாம் என அவரை கையோடு அழைத்து கொண்டு வெளியே சென்றே விட்டார். இப்போது ஜானகியின் அறையில் ஜானகியும் மகதியும் மட்டுமே இருந்தார்கள். ஜானு
என்னாச்சு ஜானு? உங்கள் அம்மா எவ்வளோ சாப்பிட்டு ஸ்வீட் தெரியுமா? ஆனால் அவங்க இப்படி கோபமாக பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதுக்காக உன்னை திட்டுறாங்க? நீ எனக்கு துரோகம் செய்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை, ஒரே குழப்பமாக இருக்கு என்றார். சொல்கிறேன், அம்மா சொன்னதும் உண்மைதான். நான் சுயநலவாதி ஆயிட்டேன். என்னோட சந்தோஷத்துக்காக உயிர் தோழியான உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். புரியலை, விளக்கமாக சொல்லு. உனக்கு ஒரு பேங்க் ஆஃபீஸர் வரன் பார்த்தாங்கல்ல? ஆமாம், பார்த்தாங்க. நல்ல வரன். ஜாதக பொருத்தம் கூட சரியாக இருந்தது. பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ள பையனை பற்றி தப்பான தகவல் வரவும் எங்கள் அப்பாவே இந்த வரனை வேணாம்னு சொல்லிட்டார். இல்லைன்னா அந்த பையன் கூட தான் எனக்கு கல்யாணம் பேசி வச்சிருப்பாங்க. ஆமாம், இதை பற்றி இப்போ ஏன் கேட்குற ஜானு என்று மகதி கேட்க, என்ன நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை மகதி, அந்த பேங்க் ஆஃபீஸர் வரனை நான் தான் கெடுத்து விட்டேன். ஏண்டி, பையன் மோசமானவனா கெட்டவனா? அவனோட எனக்கு கல்யாணம் ஆனால் என் வாழ்க்கை நாசமாயிடும்னு நினச்சி நீ இப்படி செய்தியா? சேச்ச, என்ன இப்படி பேசுகிற? மூர்த்தி மாமா சொக்க தங்கம். அவரை போல ஒரு உத்தமரை எங்கு தேடினாலும் கிடைக்காது. அவரை கல்யாணம் செய்துக்கிட்டா வாழ்க்கை சொர்க்கம் போல இருக்கும். அப்புறம் எதுக்காக அப்படி செய்த? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ வேற ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேற ஒருத்தரா? யாரு? வேங்கையன். வேங்கையனா? யார் அவர்? என்னோட மாமா பையன். இப்போ எனக்கு புருஷங்கிற பதவியில் இருக்காரு. வாட்? உன்னோட ஹஸ்பண்ட் பற்றியா சொல்கிற? ஆமாம், எனக்கு முறை பையன்கள் 2 பேர். ஒன்று வேங்கையன், இன்னொன்று மூர்த்தி மாமா. என் மாமாவுக்கு பிறந்த பையன் வேங்கையன், என் அத்தைக்கு பிறந்த பையன் மூர்த்தி. 2 பேருக்குமே நான் முறைங்கிறதுனால சின்னப்ப இருந்து என் கல்யாணம் யாரு கூடன்னு சச்சரவு இருந்தது. நான் படித்து முடிக்கிற வரைக்கும் கல்யாணத்தை பற்றி பேச வேணாம்னு முடிவு எடுத்தாங்க. ஆனால் எனக்கு வேங்கையனை பிடிக்கலை. எனக்கு மூர்த்தி மாமாவை தான் பிடிச்சிருக்கு. நீ பேசுகிறத வச்சே புரிஞ்சுக்கிட்டேன். வேங்கையன்னு சொல்கிறப்ப மரியாதை இல்லாமல் வெறுப்பாக சொல்கிற. அதே மூர்த்தியை பற்றி சொல்கிறப்ப கனிவாக மரியாதையாக மாமான்னு சேர்த்து சொல்கிறேன். உண்மைதான், எனக்கு மூர்த்தி மாமானா உசுறு. அப்புறம் ஏன் நீ மூர்த்தியை கல்யாணம் செய்திக்கல? அதுதான் என் தலையெழுத்து. நானும் மூர்த்தி மாமா மேலே பாசமாக இருந்தேன். அதே போல் அவரும் என் மேலே பாசமாக இருந்தார். ஏன் வேங்கையே உன் மேலே பாசமாக இருந்தது இல்லையா? அவன்லாம் ஒரு மனுஷனா? முரடேன், காட்டான். அவனுக்கு பாசம் காட்டக்கூட தெரியாது. அடுத்தவங்கள அடிக்க உதைக்க நல்லா தெரியும். சரியாக 4 வார்த்தை நல்லதா பேசக்கூட தெரியாது. முட்டாள். போதும் போதும், உன் ஹஸ்பண்டை புகழ்ந்தது. பாவம், இதை அவர் கேட்டால் வருத்தப்படுவார் என்றாள் மகதி. நான் நேராகவே இப்படி அவங்கிட்ட பேசிட்டேன். அச்சோச்சோ, வருத்தப்பட்டாரா என்ன? இல்லை, நாக்கு பிடுங்கிற மாதிரி எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்தியும் என்னை விட மாட்டேங்கிறான். நான் பேசின பேச்சை கேட்டால் மற்றவங்க தூக்கில் தொங்கியிருப்பாங்க. ஆனால் இவன் கல் நெஞ்சக்காரன் என்றான் ஜானு. ரிலாக்ஸ், பொங்காத. பிபி அதிகமாக போகுது. அமைதியாக பேசு. கூல் ஜானு, கூல் என சொல்ல ஜானகி தனது கோபத்தை குறைத்து கொண்டு மெல்ல கண்கள் கலங்கினார். சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு என்னை பிடிச்சு அந்த வேங்கையனுக்கு கட்டி வச்சுட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் யாரும் என் பேச்சை மதிக்கலை. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலைன்னு எல்லார்கிட்டையும் சொன்னேன். ஆனால் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல என்றான். வேங்கையும் கூடவா அவன் பேச்சை கேட்கல? ஆமாம், அந்த ஆளு ஒரு சுயநலவாதி. யாரும் அந்த ஆளுக்கு பொண்ணு கொடுக்கல. என்னை விட்டா இனி அந்த ஆளுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு என்னோட விருப்பத்தை மதிக்காம என்னை கல்யாணம் செய்துக்கிட்டான். படுபாவி. சரி, உன் மூர்த்தி மாமா என்ன ஆனாரு? அவராவது உன் சார்பாக பேசியிருக்கலாமே. எப்படி பேசுறது? வேங்கைய நீ என்னன்னு நினச்ச? புலிடி. அவர்கிட்ட அடி வாங்கி சாக யாருக்குத்தான் ஆசை? வேங்கையனா எல்லாருக்கும் பயம்தான். உனக்கு பயமா என்று கேட்டார் மகதி. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பயந்தேன். எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்புறம் பயம் விட்டு போச்சு. அப்படின்னா உன் மூர்த்தி மாமா வேங்கையனை எதிர்க்க முடியாமல் தோத்து போயிட்டார் அதானே? அதே தான். என்னை கல்யாணம் செய்துக்க முறை இருந்தும் வேங்கையனுக்கு பயந்து மூர்த்தி மாமா விலகிட்டார். வேறு வழி இல்லாமல் என் கல்யாணம் வேங்கையனோட நடந்துச்சு என சொல்லிவிட்டு கதறி கதறி அழுதாள். அவளின் அழுகை மகதியை உலுக்கியது. அவள் இறக்கப்பட்டாள். ஜானகிக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாள். எவ்வளவு ஆறுதல் படுத்தியும் ஜானகி அமைதியாக இல்லை. என் வாழ்க்கை இப்படியானதுக்கு முழுக்க முழுக்க அந்த வேங்கையன் தான் காரணம் என்றால் கோபமாக. அவளின் மனநிலையை புரிந்து கொண்ட மகதியும் ரிலாக்ஸ்,
உனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்கலைன்னா சிம்பிள், அந்த வேங்கையனை டைவர்ஸ் பண்ணிடு. இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் உன்னோட அழுகையை பார்த்த பின்னாடி நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இப்படி சொல்கிறேன் என்றார். எல்லாம் அதுக்கான வேலைகளையும் நான் பார்த்தாச்சு மகதி. கோர்ட்டு வரைக்கும் போய் வந்தோம். கல்யாணம் ஆகி 6 மாதம் தானே ஆகுது, அதனால் டைவர்ஸ் தரமாட்டாங்களாம். இன்னும் 6 மாதம் கழித்து வர சொன்னாங்க. அது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஜட்ஜ் அம்மா சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் தலை விதின்னு அந்த வீட்டில் குப்பை கொட்டுறேன் என்றான் ஜானு. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை நீ வேணாம்னு சொல்கிற அதானே? எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்ங்கிறேன். 6 மாதம் என்ன, 60 வருஷம் ஆனாலும் சரி, என்னால் வேங்கையனை ஏற்றுக்க முடியாது. அவனை மனுஷனாக கூட என்னால் பார்க்க முடியல. இதுதான் உண்மை. இதை நான் சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்றான் ஜானு. ஓகே, ஆமாம், உன் அப்பா அம்மாவுக்கு உன்னோட டைவர்ஸ் விஷயத்தில் விருப்பம் இல்லை போல. ஆமாம், அவங்க ஆசைப்பட்டு நடத்தின கல்யாணமாச்சே. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேங்கையனை விட்டு கொடுப்பாங்களா? என்னதான் திட்டி தீர்க்கிறாங்க, அவன் கூட சேர்ந்து வாழணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க என்று ஜானு சொன்னான் அவளிடம். கட்டாயப்படுத்துகிறாங்களா? இது தப்பாச்சே. உனக்கு புரியுது, அவங்களுக்கு புரியலையே. என் வாழ்க்கை நாசமாக போச்சு மகதி. இந்த நரகத்தில் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. நீ தான் உதவி செய்யணும் என்று சொன்னான். ஓஹோ, இதுக்காகத்தான் என்ன அவசர அவசரமாக கூப்பிட்டியா? சரி, ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட இந்த பிரச்சனைக்கும் எனக்கு நீ துரோகம் செய்ததுக்கும் என்ன சம்பந்தம் என்று மகதி கேட்க, கோர்ட்டு வரைக்கும் போய் வந்ததால் எல்லோருக்கும் அவமானமாயிடுச்சு. மூர்த்தி மாமா கல்யாணம் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நான் வேங்கையனோட வாழ மாட்டேன்னு நினச்சி அவசரமாக மூர்த்தி மாமாவுக்கு பொண்ணு தேடினாங்க. அப்படி பார்த்ததுல நிறைய பொண்ணுங்க கிடைச்சாங்க. ஆனால் என்னால் மூர்த்தி மாமாவை யாருக்கும் விட்டுத்தர முடியலை. ஒவ்வொரு வரனையாக கெடுத்து விட்டேன். கடைசியாக உன்னோட வரம் வந்தது. நீ என் தோழின்னு தெரிஞ்சும் உனக்கு மூர்த்தி மாமாவை விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் கெடுத்து விட்டேன் என்றான் ஜானு. அதான் எப்படி என்று கேட்க, உன் அப்பா அம்மா கிட்ட மூர்த்தி மாமாவை பற்றி தப்பாக தகவல் சொல்லி வச்சேன். அதில் அவங்க இந்த வரம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் உன் வீட்டுக்கு தெரியும். உன் மூர்த்தி மாமாவுக்கு தெரியுமா? தெரியும். அவர் ஏதும் சொல்லலையா? உன்னை திட்டலையா? அதை ஏன் கேட்குற? எனக்கு கல்யாணம் ஆன பின்னாடி நான் மூர்த்தி மாமாவை மறக்காமல் அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு மூர்த்தி மாமாவுக்கு தெரிஞ்சதும் அவர் வேங்கையனுக்கு பயந்து என்னை விளக்க நினச்சாரு. எதுக்காகவும் விளையாட்டுக்கு கூட திட்டாத என் மாமா இப்பெல்லாம் ரொம்ப திட்டுறாரு. என்னை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குறாரு. நான் அவர்கிட்ட பேச போனாலே விரட்டுறாரு. என்னால் இதை தாங்கிக்கவே முடியலை. பிடிக்காத வாழ்க்கையை வாழவும் பிடிக்கலை, பிடிச்சவங்களுடன் சேரவும் முடியலை. நரகம் அடியுது என்றான் ஜானு. புரியுது, ரிலாக்ஸ். ஆனால் இதோடு அவங்க நிறுத்த மாட்டாங்க ஜானு. இன்னும் பொண்ணு தேடுவாங்க. தேடட்டும். 1000 பொண்ணுங்க வந்தாலும் சரி, அவங்கள நான் விரட்டுவேன். என் மாமாவை நான் யாருக்கும் தரமாட்டேன். உன்னோட இந்த எண்ணம் அவருக்கு தெரியுமா? தெரியும். என்ன சொன்னார்? உனக்கு கல்யாணம் ஆச்சு, உன் வாழ்க்கையை வாழு, என் வாழ்க்கையை வாழ விடு, நீ என் வாழ்க்கையில் நுழையாதன்னு சொன்னார். அதான் கடைசி அவர் என்கிட்ட பேசுனது தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மகதி. நான் உசுருக்கு உசுராக நினைக்கிறவரே என்னை விரட்டுறப்ப எதுக்குடா இந்த வாழ்க்கை வாழணும்னு நினைக்க தோணுது. பேசாமல் செத்துடலாம் போன்னு இருக்கு என சொல்ல மகதி துடித்து போனான். அவசரப்படாத ஜானு. வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்காக சாக முடிவெடுக்கிறது முட்டாள்தனம். நீ படித்த பொண்ணு, உலகறிவு உனக்கு நிறைய இருக்கு. நீயே இப்படி பேசினா எப்படி? என்னால் முடியலை மகதி. எனக்கு எப்படியாவது விடுதலை வேணும். நான் என் மூர்த்தி மாமாவோட சேரணும். அதுக்கு நீ ஏதாவது வழி இருந்தால் சொல்லு ப்ளீஸ் என கைகூப்பி கெஞ்சிய ஜானகியை பார்த்து மனம் இறங்கினா மகதி. ஓகே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ உன் மூர்த்தி மாமாவோட மனநிலையை தெரிஞ்சுக்கணுமே. வெளியே உன்னை விரட்டுறாரு, உள்ளுக்குள்ளே அவர் உன் மேலே பாசமாக இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6 மாதம் கழித்து உனக்கு டைவர்ஸ் ஆனாலும் அவர் உன்னை ஏற்றுக்க தயாராக இருக்கணும். அப்படி இல்லாமல் வேங்கையனோட நீ வாழ்ந்ததை மனசில் வச்சுக்கிட்டு உன்னை விலக்கி வைச்சார்னா ரொம்ப கஷ்டமாயிடும் என மகதி சொல்ல, எனக்கும் இதே கவலை தான் மகதி என்றான் ஜானு. ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, ஓகே, உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி? புரியலை. புருஷன் பொண்டாட்டிங்கிறத உரிமையை எடுத்துக்கிட்டு அவர் உன் கூட வாழ்ந்தாரா? ஓ, நீ அதை கேட்குறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. முதலிரவு அன்னைக்கு என் மனசில் இருக்கதை
சொல்லிட்டேன். மீறி என்கிட்ட உரிமை எடுத்துக்க முன் வந்தால் தூக்கில் தொங்கிடுவேன்னு சொன்னேன். அதில் இருந்து என் நிழலை கூட அந்த ஆள் தீண்டினது இல்லை. இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியுமா? எல்லோருக்குமே தெரியும். கோர்ட்டில் கூட இதை சொல்லிட்டேன். உன் மூர்த்தி மாமா இதை கேட்டு நம்பினாரா? நம்புறாரு. ஏன்னா நான் அவருக்கு துரோகம் இழைக்கலையே. அவர் என்னை சந்தேகப்படலை. வேங்கையனுக்காகத்தான் அவர் பொறுத்து போறாருன்னு தோணுது என்றான் ஜானு. அப்படின்னா மூர்த்திக்கு சப்போர்ட்டா ஆளுங்க இருந்தால் வேங்கையனை எதிர்த்து ஒன்று அவர் கூட சேர்த்து வைக்கலாம். ஆமாம், ஆனால் யாருமே எனக்கு ஆதரவு தரலை. மூர்த்தி மாமாவுக்கும் யாரும் உதவி செய்யலை. அவர் பாவம் அகதி. அந்த பாவப்பட்ட மனுஷனை நான் பார்க்கணும் ஜானு. தாராளமாக அவரை நான் உனக்கு காட்டுறேன். காட்டுறது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும். பெருசாக எதுவும் இல்லை. அவர் மனசில் நீ எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். ஓ, தாராளமாக ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் என்ன ஆனா? இல்லை, அவருக்கு பார்த்த பொண்ணு நீதானு அவர்கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ். கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீ ஆசைப்பட்ட ஒருத்தரை நான் எப்படி கல்யாணம் செய்துக்கிறது? அப்புறம் உன்னை நினச்சிக்கிட்டே அவர் என் கூட சந்தோஷமாக வாழ்வாரா என்ன? அப்புறம் என் வாழ்க்கையும் நரகமாயிடுமே என்றாள் மகதி. அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த வரனை கெடுத்து விட்டேன். அதுக்கு போய் என் அம்மா என்ன திட்டுறாங்க, துரோகின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்கள விட்டு தள்ளு. இப்போ உன் பிரச்சனைக்கு வரலாம். எப்போ நான் உன் மூர்த்தி மாமாவை சந்திக்கிறது? பேங்க்கில் தான் இருப்பார். அங்கே போகலாமா? பேங்க்கா? பொது இடத்துல எப்படி பர்சனல் விஷயமா பேசுறது சொல்லு. சரி, அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். குட், இதுவும் நல்ல ஐடியா. எப்போ போகலாம்? நாளைக்கு சண்டே, அவருக்கு லீவு தான். ஓகே, நாளைக்கு போகலாம். ஆமாம், கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. என்ன விஷயம் சொல்லு. நான் வேங்கையனை பார்க்கணுமே. சே, அவனை எதுக்கு நீ பார்க்கணும்? அப்படி இல்லை, சும்மா பார்க்கலாம்னு தான் என்றான். அவனை பார்க்கறது வேஸ்ட்டு, விட்டுத்தள்ளு என சொல்ல மகதியும் சரி என தலையாட்டினான். மூர்த்தியை நீ விரும்புறது அப்புறம் வேங்கையங்கிட்ட உனக்கு பிடிக்காதது என்ன? ஒரு மனுஷனா கூடவா உன்னால் அவரை ஏற்றுக்க முடியலை என்று கேட்க, உனக்கு வேங்கையனை பற்றி தெரியல. பட்டிக்காட்டா, மொரடா, முட்டா, படிப்பறிவு சுத்தமாக இல்லை, டீசெண்டாக பேச தெரியாது, அடிச்சுட்டு தான் பேச்சையே ஆரம்பிப்பான். காட்டான் 10 வீட்டுக்கு கேட்குற மாதிரி பேசுவான். பேச்சில் அடிமைத்தனமும் அதிகாரமும் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாரையும் அதட்டிக்கிட்டே இருப்பான். 2 ஆள் சாப்பாடு சாப்பிடுவான். அந்த வீட்டில் இருக்கிறதே 3 பேர் தான். நான் போன பின்னாடி எவ்வளோ வேலை செய்கிறேன்னு தெரியுமா? என் வீட்டில் கூட அவ்வளோ வேலை செஞ்சதில்லை. ஒரு வேலைக்காரி போல என்ன நடத்துகிறான். இவன் வீட்டு வேலைகளை செய்துட்டு இவனுக்கு அடிமையாக நான் வாழணுமா என்ன? பெரிய வீடு அது, அதை சுத்தம் செய்தே நான் நொந்து போயிடுவேன் என்றான் ஜானு. ஏன் வேலைக்காரங்க இல்லையா? இருக்காங்க. இருந்தாலும் வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு எல்லை வச்சுருக்காங்க. அது வரைக்கும் தான் அவங்க செய்வாங்க. மிச்ச வேலைகளை நான் தானே செய்கிறேன். என்னை மனுஷியாக கூட மதிக்கிறது இல்லை. இதே என் மூர்த்தி மாமாவை இருந்திருந்தால் என் நிலைமையே வேற தெரியுமா? அந்த வீட்லேயும் 3 பேர் தான். ஆனாலும் டீசெண்டாக இருப்பாங்க, மனுஷங்களை மதிப்பாங்க. என் மூர்த்தி மாமா இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ சாஃப்டாக பேசுவார். அதிர்ந்து பேசக்கூட வராது அவருக்கு. நல்ல படிப்பாளி. கஷ்டப்பட்டு படித்து பேங்க் ஆஃபீஸராக வந்தார். அவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்காக நான் காத்திருந்தேன். மூர்த்தி மாமாவும் வேலை கிடக்கிற வரைக்கும் கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு தெளிவாக இருந்தார். அதுக்காகவே நான் காத்திருந்தேன். அவருக்கும் வேலை கிடச்சிது. உடனே எனக்கும் எனக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டாங்க. என் கல்யாணத்தப்ப மூர்த்தி மாமாவுக்கு வேலை இல்லை. அதனால் என்ன அது ஒரு காரணமாக வச்சு என்னையும் மூர்த்தி மாமாவையும் பிரிச்சுட்டாங்க. எங்கள் காதலை யாருமே மதிக்கலை என்றான் ஜானு. வேங்கையனும் மூர்த்தியும் அப்படியே ஆப்போசிட் டைப்பு போல. உன்னோட குணத்துக்கு மூர்த்தி தான் கரெக்டான ஆள். சரியாக சொன்ன மகதி என சொன்னவன் கடிகாரத்தின் மணியை பார்த்துவிட்டு, சரிடி நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்றாள் ஜானகி. ஏய், எங்கே கிளம்பிட்ட? வேறெங்க? என் புகுந்த வீட்டுக்குத்தான். நான் இங்கே வந்து ரொம்ப நேரமாச்சு. இங்கேயே இருந்தால் அவங்க திட்டுவாங்க. பிடிக்கலைன்னா அங்கேயே தங்க போகிற. வேண்டா வெறுப்பாத்தான் தங்குறேன். வெறும் 6 மாதத்துக்கு மட்டும்தான். ஏற்கனவே 6 மாதத்தை பல்ல கடிச்சிட்டு தள்ளிட்டேன். மீதி இருக்கிற நாளையும் கஷ்டப்பட்டு தள்ளிட்டா அப்புறம் அந்த ஆள்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடும். நானும் மூர்த்தி மாமாவை கல்யாணம் செய்திக்கிறேன், சந்தோஷமாக வாழ்வேன் என்றால் உற்சாகமாக. அதை கேட்ட மகதியும் மென்மையாக சிரித்தாள்.